பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உரையாற்ற வரவில்லை, நன்றி கூறுவதற்காக வந்திருக்கிறேன். நன்றி கூறுவதற்கு முன்னால் மேடையில் வந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு செய்தி. தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அதை ஓரளவிற்கு இங்கே குறிப்பிட்டு சொன்னார். திரைப்படத்துறைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதில் எனக்கு ஆர்வமும் கிடையாது. நடிக்க வேண்டும் என்று நான் யாரிடத்துல விண்ணப்பமும் செய்யவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு தொலைபேசி மணி ஒலித்தது, கைபேசி. நான் திரைப்பட இயக்குனர் விஜயகுமார் பேசுகிறேன், உங்களை நேரில் சந்திக்க வேண்டும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டார். என்னை சந்திக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதில்லை, நாளை காலையில் வாங்க பேசலாம். என்ன விஷயம்னா இல்லை நேராக பார்க்கணும், நேராக திரும்ப சொன்னேன். சரி நேராக வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். மறுநாள் வந்தார். அவரும் இந்த படத்தில் எனது மகனாக நடிக்கிற இளங்கோவன் 2 பேரும் இருந்தாங்க. 2 பேருமே எனக்கு அறிமுகம் கிடையாது. நான் அலுவலகத்தில் பல நேரங்களில் சட்டையை கழட்டி போட்டு பனியனோட உட்காந்துருப்பேன். அந்த நேரத்தில் தான் அவங்க 2 பேரும் வந்தாங்க. வரும்பொழுது ஒரு பெரிய பூக்கொத்து கொடுத்து ஒரு பெரிய ஷால் எல்லாம் போட்டாங்க. எதுக்கு பூக்கொத்து ஷாலில் இதெல்லாம் என்ன? இல்லை ஒரு மரியாதைக்கு அப்படின்னாங்க. சரி, அப்புறம் என்ன விஷயத்துக்கு வாங்கன்னு. ஒன்றும் இல்லை, விவசாயம் சம்பந்தமாக ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுக்கணும், அதுக்கு நீங்கள் 2 நாள் வந்து நடித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் விஜயகுமார் சொன்னார். நாற்காலியில் உட்கார்ந்திருந்தனா எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு என்ன எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். எனக்கு சிக்கலில் மாட்டி விட்டதே அவர் தான். வர முடியாதுன்னு சொல்லிட்டார். யதார்த்தமாக சொன்ன வேணும்னு சொல்ல. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார். கதையெல்லாம் நல்லா இருக்கு, நீங்கள் எடுங்க, எங்கேயாச்சும் கிராமத்தில் போய் எடுத்தீங்கன்னா எங்கள் தோழர்கள்ட்ட உதவி தேவைப்பட்டா நான் உதவி செய்ய சொல்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. அவர் மிக கெட்டிக்காரர் விஜயகுமார், உண்மையிலேயே மிக கெட்டிக்காரர், புகழ்ச்சியாக மிக கெட்டிக்காரர், சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர், எதையும் சாதிச்சுவார். எல்லாம் சொல்லிட்டு யோசனை பண்ணி வைங்க, நான் 2 நாள் சென்று வரேன்னு போயிட்டார். அதாவது கட் பண்ணி விடல, நான் கட் பண்ணிட்டேன், அவர் கட் பண்ண மாட்டேங்கிறார். 2 நாள் சென்று வரேன்ட்டு போனார். சரி போங்க அப்படின்ட்டேன். அவர் அடுத்தாப்புல நம்ம மாநில துணை செயலாளர் மு வீரபாண்டியன் அவர் சொன்னார், எனக்கு தான் முதல்ல அதான் ஒன்று அவர்கிட்ட தான் சொன்னேன், ஆவணப்படமா 2 நாள் நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஐயா, ஆவணப்படம் தானே, எனக்கு 2 நாள் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவார்டுக்கு அனுப்புவாங்க, பல பேர் எல்லா தலைவரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 நாள் போங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு துணை செயலாளர் பெரியசாமி, அவர்கிட்ட சொன்னா நடிக்கலாம் போங்க அப்படின்ட்டாப்புல. இதுதான் சரின்ட்டு அப்புறம் முன்னாடி வந்தாங்க. அப்புறம் வர்றேங்க, ஆனா 2 நாள் தான், அதுக்கு நான் வரமாட்டேன், அதோட நீங்க முடிச்சுக்கணும் அப்படின்னா. இல்லை அதோட நாங்க முடிச்சிடுறோம், அதான் அவர்கிட்ட இருக்கிற கட்டியா இருக்கணும், அதோட முடிச்சிடுறோம் அப்படின்னாப்புல. ஆவணப்படம் தானே. நான் சரி ஒரு 3 நாளா வச்சுட்டு போவோம்ட்டு ஒரு 3 நாள் தேதி வச்சுட்டு போனேன். 3 நாள் படம் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஆவணப்படம்னா என்ன, நீண்ட படம்னா எனக்கு ஒன்றும் புரியலங்க, பண்ணதில்ல. போனோடனே பிரிய விட சொன்னாரு, போன இன்னைக்கே பிரிய விட சொன்னாரு. கட்சியா அவங்க பெரிய சுத்துனாங்க. அப்புறம் மறுநாள் பாலை கட்டி தூக்கிட்டு வந்தோம்ல. அதாவது எனக்கு என்ன சந்தோஷம்னா, உயிரோடு வாழுகிற பொழுது வாழ்வதையும் பார்த்துட்டேன், செத்த பிணமாவும் பார்த்துட்டேன். வந்து எல்லாரும் மாலையெல்லாம் போட்டாங்க, துண்டுக்கு கொட்டையெல்லாம் அடிச்சு மாலையெல்லாம் போட்டு நமக்கு மரியாதையெல்லாம் செலுத்தினாங்க. 2வது நாள் சரி இதோட தான் ஆவணப்படம் முடிஞ்சு போய் நான் அனுப்பிட்டு இருந்தேன். அப்புறம் 3ஆம் நாள் இட்டாப்புல. அப்புறம் சொன்னார், ரொம்ப நைஸாக தான் சொல்லுவார், இன்னும் ஒரு 2 நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வாங்க, கட்சி வேலை பாதிக்காம அப்படின்னாரு. ஓஹோ இப்படிதான் தொழிலா, இந்த தொழில் இப்படி தானான்னு அப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சரி அப்புறம் 2 நாள், அப்புறம் 40 நாள் ஆயிடுது. அப்புறம் இடையில இது மாதிரி உங்களோட சேர்த்து இன்னொருத்தர் நடிக்க வைக்கணும் அப்படின்னாரு. யாரு அப்படின்னா
அப்புறம் நமது மரியாதைக்குரிய சமுத்திரக்கனி அவர்கள். என்னோட சமுத்திரக்கனி நடிக்கல, சமுத்திரக்கனியோட தான் நான் நடிச்சிருக்கிறேன். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அவர் வந்துருச்சு. இது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியலை விட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு மேடையில பல பேர் சொல்ற பொழுது கிடையாது, அரசியல் தான் பொதுவாழ்வுதான், இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவ்வளவு, அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நான் பல உள்ள விஷயங்களுக்கெல்லாம் போகல. திரையரங்குகளில் விரைவில் வரும், நீங்கள் பார்த்து அது சரியா தவறா என்பதை நீங்கள் முடிவு செய்வதற்கு உங்களுடைய முடிவுக்கு அதை விட்டு விடுது. இப்போ என் கதையை பூரா சொன்ன அப்புறம் தான், கதை கேட்டதுக்கு அப்புறம் போய் படம் பார்க்கணும் நினைப்பு வச்சிருக்கோம். அதனால தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை இருந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் பேசுகிறவர்களே சொன்னார், நான் திரைத்துறையை விட்டு விலகி 4 ஆண்டு காலம் ஆகிறது, எந்த நிகழ்ச்சிக்கும் போவது இல்லை, உங்களால தான் நான் வர்றேன்னு சொல்லிட்டு சொன்னார். இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நிறைய வேலை, ஒரு மதுரைக்கு சென்று திரும்ப தஞ்சைக்கு வர வேண்டும். அப்படி பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அவருக்கும், அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் மாமா KM காதர் மொய்தீன், அதே போல மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த உரையாற்றிய தோழர், CPI ML விடுதலை கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி மற்றும் அமைப்புகளின் சார்பில் இங்கே வந்து கலந்து கொண்டு நமக்கு ஆதரவு அளித்து அது பாராட்டி சென்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல திரைப்பட துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குழுவோடு ஒரு குடும்பமாக, இது என்னன்னா ஒரு பிரபல்யமான அறிமுகமான நடிகர் அப்படின்னா மரியாதைக்குரிய சமுத்திரக்கனி மட்டும்தான். மற்றபடி இதில் உள்ளவர்கள் எல்லோருமே ரொம்ப அறிமுகம்லாம் கிடையாது, ஆனால் சிறந்த நடிகர்கள், மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, மற்றவர்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நல்ல நகைச்சுவையான காட்சிகள்லாம் உண்டு. நாங்கள் ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு கீழே, அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி வச்சிருப்பாரு, தண்ணி அதை இன்னொரு ஆள் எடுத்து சாப்பிடுவாரு அந்த டிஃபன் பாக்ஸில். அதை திறந்து பார்த்தோன்னா இவருக்கு பெரிய ஏமாற்றம், பெரிய கோபம். அவரை தாக்கணுன்னு அவர் கல் எடுத்துட்டு போவார், அவர் அருவாலை வச்சு தீட்டுவார், அத்தோட இவர் ஓடி போயிடுவார். இந்த மாதிரியான பல காட்சிகள்லாம் அது இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அது மாதிரி இந்த பேச விட்டுருந்தா நல்லா பேசியிருப்பார், அற்புதமா பயங்கரமா மிகச்சிறப்பான நடிகர். இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மிகச்சிறப்பாக, ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு நேரம் இல்லை, எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதே போல கேமராமேன், மற்ற தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்ட நண்பர்கள் எல்லோருமே என்னன்னா, இது ஒரு வியாபார ரீதியாக யாருமே இதில் பங்கெடுக்கல. ஒரு குடும்பமா இருந்து செஞ்சா என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான, ராத்திரி பகல் பாராம கடுமையான வெயில்ல பூரா வயல்வெளியில எடுத்தது பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும். அதே மாதிரி குறிப்பா இப்போ படம் எடுக்கப்பட்ட கிராமம் முழுக்க பெருமளவுக்கு 90% 90% எடுக்கப்பட்டது குடவாசல் அருகில் உள்ள நெய்க்குப்பை என்கிற கிராமம். அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பாலு இந்த மேடையில நம்முடைய சமுத்திரக்கனி அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அதே போன்று சரவணன், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள், அந்த கிராமத்து மக்கள் அதில் முழுமையாக இந்த படத்திற்காக தங்களது பங்களிப்பை செய்து படத்தில் நடிக்கவும் செய்தார்கள். எல்லோருமே, சரவணன் நடிச்சிருக்காரு, பாலும் நடிச்சிருக்கிறார், எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு. அதே மாதிரி மற்ற எல்லா நடிக்காங்க, பெங்களூரு அங்கே இருந்தெல்லாம் நான் ஊரெலாம் இப்போ ரிசர்ச் சொல்ல எல்லாம் போயிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒருத்தரை பார்த்தா மோடி மாதிரி இருக்கும்,
மோடி மாறி தான் இருக்கும், மோடி இல்லை, மோடி மாறி இருக்கும் ஒருத்தர். அவர் தான் அந்த நிலத்தை பறிக்கிறதுக்குள்ள முயற்சியெல்லாம் மேற்கொள்கிறவர். இந்த மாதிரி எல்லோருமே மிகச்சிறப்பான முறையில் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல் ராதாகிருஷ்ணன், கொண்டமண்டல் ராதாகிருஷ்ணன், அது மாதிரி இயக்குனர் ஏற்கனவே பல படங்கள்ல பல இயக்குனரோட சேர்ந்து செய்திருந்தாலும் அவர் தனியாக இருக்கிற படம் இதான் முதல் படம். இவரையும் என்னையும் நம்பி சமுத்திரகனியை நம்பினா தப்பு இல்லை, அது கரெக்டு தான். விஜயகுமாரையும் என்னையும் நம்பி முதல் போட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம முதல்ல நம்பி சொல்லுவோம். தயாரிப்பாளர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. சண்முகம், பிரபாகர், மகேந்திர பிரசாத், 3 பேரும். அப்படின்னா 30 கோடி நினைக்காதீங்க. இப்போ 3 பேர்னா ஆளுக்கு 10 கோடி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அளவான பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்குது. அவங்க 3 பேரும் அதில் நிதி உதவி செய்து இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த பட்ஜெட்டாக தயாரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இப்படி எல்லோரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள், சிறப்பாக ஒத்துழைத்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பட குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைவதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், இப்படி பல இடங்களிலிருந்து வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் படக்குழுவின் சார்பில் நன்றியை கூறி இந்த படத்திற்கு ஆதரவளித்து திரையரங்கத்திற்கு எல்லாரும் அதான் கேட்டுருக்கோம், எப்போ வரும்னு. விரைவாக வரும். எவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வருமோ அவ்வளவு விரைவாக திரையரங்கத்திற்கு வரும் என்பதை கூறி அனைவருக்கும் மீண்டும் 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 நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.